அண்மை செய்தி யுஜிசி புதிய விதிமுறைகள் குறித்து முதல்வர் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். யுஜிசி புதிய விதிமுறைகள் தாமதமாக கொண்டுவரப்பட்டிருந்தாலும் வரவேற்கத்தக்கது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். யுஜிசி புதிய விதிமுறைகள் அமல்படுத்துவதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை மேம்படுத்தும் வகையில் யுஜிசி புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருந்தது தொடர்பாக முதலமைச்சர் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்கள் பெரும்பாலும் RSS ஆதரவாளர்களால் நடத்தப்படுகின்றன என தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களின் தற்கொலை அதிகரித்திருப்பதாகவும் விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது பிற்போக்குத்தனமானது எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது பிற்போக்குத்தனமானது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். யுஜிசி புதிய விதிமுறைகள் தாமதமாக கொண்டுவரப்பட்டிருந்தாலும் வரவேற்கத்தக்கது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். யுஜிசி புதிய விதிமுறைகள் அமல்படுத்துவதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி யுஜிசி புதிய விதிமுறைகள் குறித்து முதல்வர் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். யுஜிசி புதிய விதிமுறைகள் தாமதமாக கொண்டுவரப்பட்டிருந்தாலும் வரவேற்கத்தக்கது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். யுஜிசி புதிய விதிமுறைகள் அமல்படுத்துவதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை மேம்படுத்தும் வகையில் யுஜிசி புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருந்தது தொடர்பாக முதலமைச்சர் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்கள் பெரும்பாலும் RSS ஆதரவாளர்களால் நடத்தப்படுகின்றன என தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களின் தற்கொலை அதிகரித்திருப்பதாகவும் விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது பிற்போக்குத்தனமானது எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது பிற்போக்குத்தனமானது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். யுஜிசி புதிய விதிமுறைகள் தாமதமாக கொண்டுவரப்பட்டிருந்தாலும் வரவேற்கத்தக்கது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். யுஜிசி புதிய விதிமுறைகள் அமல்படுத்துவதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.